vow to you this day, I dedicate this baby back to you. I dedicate myself to train and love them like you do. I will do my part. I will put your word into their heart. I dedicate this baby back to you. கர்த்தர் நல்லவர். நாளும் கூட தேவன் நமக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் கொடுத்து அவரை ஆராதிப்பதற்கு ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஆராதனை வேளையில் நீங்கள் பலப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை வீரர்கள் நம்ம அதிகமாக எழும்பிட்டு இருக்காங்க. சபையில் இன்னும் வசனத்தை பிரசங்கிக்கிறவங்களும் எழும்பிட்டு இருக்கிறாங்க. சோதரம் அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி தேவனுக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஒரு செய்திக்கு போவதற்கு முன்பாக குழந்தை டெடிகேஷன் நமக்கு இருக்கிறது. அருமையான தம்பி பிரேம்குமார் செல்வம், அவருடைய மனைவி மகள் சுகன்யா, அவருடைய முதற் குமாரன் நோவா, ரெண்டாவதாக ஒரு குமாரத்தையை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வரவுக்காக நாம் கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆனால் நாங்கள் தான் ஆசீர்வாத ஜெபம் பண்ணுவோம். அவங்க மாமா இருக்கார், அவரை விடமாட்டோம். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம். உங்களை ஜெபம் பண்ண விடமாட்டோம்ட்டோம். வாங்க அம்மா வாங்க, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தம்பி கிருபா, தங்கச்சி சோனி, நீங்களும் நாளை வர விரும்பினால் வந்து கொள்ளுங்க. சோதரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல பிள்ளைக்காக தேவனை சோதரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம வந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை கர்த்தரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்குறோம். எப்படின்னா அவங்கள டெடிகேட் பண்ணி எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்குள்ளே வளரவும், அது மட்டுமல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். என்றால் கிறிஸ்துவுக்குள் தான் எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஆகையால் கர்த்தருக்கு நாம் அந்த பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம். மட்டுமல்ல நம்ம அர்ப்பணிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிற தம்பி பிரேம்குமார் மகள் சுகன்யா, அவங்ககிட்ட எப்போவுமே நாங்கள் சில கேள்விகளெல்லாம் கேட்போம் பெற்றோர்கள்ட்ட. வழக்கம் போல் ஆமான்னு எல்லா பெற்றோர்களும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு கர்த்தருக்கும் அவங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள காரியங்கள் சோத்துறோம். ஆனால் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஊண்டுகோலாக இருப்போம். பெற்றோர்களும் அதற்கு பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அருமையான வேளையிலையும் முதலாவதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருமையாக தம்பி கொடுத்த நல்ல குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடு விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் விசேஷமாக நான் ஜெபிக்கிறோம். பிள்ளைக்காக காத்திருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு மகள்களுக்கு அவர்களுடைய கற்பத்தின் கனியை நாங்கள் பார்க்காமல் மரிப்பதில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சிமியோனை போல விசுவாசிக்கிறோம். சிமியோன் இயேசு கிறிஸ்துவை காணாமல் நான் மரிக்க மாட்டேன்னு சொன்னான். அவன் கைகளிலே அந்த குழந்தையை எடுத்து அவன் கண்டு அவன் ஆண்டவரை சந்தோஷப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி எங்களுடைய மகள்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை அதிசயம் செய்வதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பிள்ளையை உமது கரத்தில் கொடுக்கிறோம். நீ ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா, ஆமென். அருமையான தம்பி சுகன்யா, தம்பி பிரேம், அருமையான தம்பி மகள் சுகன்யா, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆண்டவர் தான் அந்த குழந்தைய கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுல பூரண விசுவாசத்தில் இருக்கீங்களா? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த குழந்தைய கர்த்தருக்கென்று எங்களுக்கு பிரதிஷ்டை செய்ய முழு மனதோடு சம்மதிக்கிறீர்களா? முழு மனதோடு சம்மதிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைய தேவனுக்கென்று அர்ப்பணித்து தேவனுடைய வழியிலே நடத்த நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பிள்ளையை எப்பொழுது நடத்த நீங்கள் ஆயத்தமாக இருந்து உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா?
ஆயத்தமாக இருக்கும். சோதரம் ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த குழந்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா கரைகளுக்கும் தப்பி வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வார்த்தை முக்கியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களாகிய உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது. அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் பிள்ளை முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம் என்று நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களா? வாழ்ந்து காட்டுவோம். சோதரம் ஹல்லேலூயா. அப்படி இது மட்டுமல்லாமல் நாம் சபையாகிய நாமும் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறோம். சோதரம், நாம் பிள்ளைக்கு முன்பாக மாதிரியாக இருக்கணும். சில நேரத்தில் நினச்சி பார்ப்பேன், நம்ம பெற்றோர்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பிள்ளைங்க தவறு செஞ்சால் நாங்கள் அடிப்போம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சிரிக்கணும். அதுக்கு ஏன் தெரியுமா? நாங்கள் அடிக்கும்போது நீங்கள் சிரிக்கணும். எதனா தவறு செய்தால்தான் நாங்கள் அடிப்போம். நீங்கள் ஏன் அப்போ சிரிச்சிங்கன்னா வாழ்நாளில் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன்டா அடிக்கிறாரு, ஐயோ இவருன்னு அடிச்சு விட்டாரு அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம வாழ்நாளில் அழுதுருக்கோம். அதனால் நாங்கள் அந்த பிள்ளைங்களை அரட்டி அவங்கள கண்டிக்கும் பொழுது எல்லாரும் சிரிப்போங்கிறவங்களாம் கைதட்டுங்க பார்ப்போம். சோதரம். ஸோ அல்லேலூயா. அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரம். ஆமாம். இந்த அருமையான நேரத்துலையும் சபை பொறுப்பாக இருக்கிறது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அரவணைக்கிறதுக்கும் சபை பொறுப்பாக இருக்குது. அறிவுரை சொல்வதற்கும் சபை பொறுப்பாக இருக்குது. உபதேசம் சொல்லவும் சபை பொறுப்பாக இருக்குது. சோதரம். பிள்ளை எல்லா விதத்துலையும் பெற்றோர்கள் போல சபையும் அதில் நாம் பொறுப்பெடுக்கிறோம். சோதரம். நல்லது. சோதரம். இந்த நேரத்துலையும் அருமையான பாப்பாவை எல்லாரும், எனக்கு சின்ன பிள்ளை தூக்கினாவே பயமாக இருக்கும். இவங்க பொசுக்குன்னு தூக்கிறாங்கல்ல, நர்ஸாக இருக்கிறதுனால. சோதரம். சோதரம். கொஞ்ச நேரம் அழுகாம இருமா. சோதரம். அப்படி எல்லாரும் கரங்களை பாப்பாவை நோக்கி நீட்டுவோம். அருமையான ஆண்டவர் குடும்பத்திற்கு கொடுத்த அருமையான பாப்பாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலையும் இந்த பெற்றோர்களின் விருப்பப்படி தேவ சித்தப்படியாக ஆண்டவரே இந்த சிறு குழந்தைக்கு லியோனா கிறிஸ்டா என்று நாங்கள் பெயர் வைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த லியோனா ஆண்டவர் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்க. ஆண்டவரே கிரைஸ்டா அப்படின்னா ஆண்டவரே அது ஒரு அனாயிண்டிங் என்று, அபிஷேகம் என்று போடப்பட்டிருக்கிறது. திக் அனாயிண்டிங், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அனாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மகளாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே மகள் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அநேகரை ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடியதாக, அநேகரை ஆண்டவரை சுகத்துக்குள்ளே நடத்தக்கூடியதாக, அநேகரை ஆண்டவரை அப்பா கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நடத்தக்கூடியதாக, அநேகரை ஆண்டவரை அப்பா சோதரம் பரலோராஜ்யத்தை நோக்கி நடத்தக்கூடியதாக. அது மட்டுமல்லாமல் மகள் மீது வைத்திருக்கிற அந்த பெரிய அபிஷேகமானது ஆண்டவரை வீட்டிலேயும் சரி, கடந்து போகிற இடத்திலும் சரி ஆண்டவரே அது சமாதானமாய் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை மகளுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய கரம் கூட இருந்து தாங்கி நடத்தி எல்லா உலக அசுத்தங்களுக்கும் தப்பி ஆண்டவரை நடக்க உதவி செய்து ஆண்டவரே எல்லா நோய் நொடிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்து உமது பிள்ளையை ஆசீர்வதித்து உமது நாம மகிமைக்காக நீர் உயர்த்தி வைப்பீராக. நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே சோதர விசேஷமாக நாங்கள் இந்த நேரத்திலையும் ஆண்டவரே எஸ்தர் ராஜாத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவளை போல ஆண்டவரே நீர் மகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபைக்கின் பொற்கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you both, the whole family. அம்மா கூட இருப்பதில் ரொம்ப நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பத்தினர் சாட்சி சொல்லும்படியாக கேட்டுக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய முதலான தாழ்மையான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விருப்பப்படுறேன். சபை முன்னாடி தாழ்மையோடு கர்த்தருக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் எங்களோடு கூட இருந்த பிரசவ நேரத்தில் எல்லாவற்றோடும் கூட இருந்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல கர்த்தர் எங்களுக்கு தாழ்மையாக அருளின ஈவுக்காகவும் எங்களை குடும்பமாக இங்கே வைத்திருக்கிற கிருபைக்காகவும் மாமாவோடும் அக்காவோடும் அவர்களுடைய எல்லாருடைய உதவிக்காகவும் நான் கர்த்தரை அதிகமாய் விசுவாசத்தோடு நன்றியை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க. பலனே இல்லாத என்ன கர்த்தர் அம்மாவெல்லாம் இங்கே கூட்டின்னு வந்து இங்கே வைக்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக நான் நன்றியை சொல்கிறேன். கர்த்தர் இந்த மாதிரி சபை முன்னாடி என்னை நிற்க வைத்ததற்காக நான் நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க. சபையில் எல்லாருக்காகவும் எங்களுக்கு ஜெபித்தவர்களுக்காக எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் தாழ்மையோடு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொள்கிறேன். மீண்டுமாய் கர்த்தர் எங்களை இப்படி சாட்சியோடு வைத்திருக்க கிருபைக்காக நன்றி. இன்னும் மென்மேலும் கர்த்தர்
எங்களை சாட்சியாய் நடத்தப் போவதற்காக நன்றி. நாங்கள் இன்னும் மென்மேலும் சபைக்கு முன்பாக சாட்சியாக இருக்க நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ப்ரேயரில் எங்களை வச்சுக்கணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோன்னா, எரேமியா 7:3 பிரகாரமாக கர்த்தர் என்னை அந்த வசனத்தை நான் படித்து தான் அந்த வசனத்தோடு பிரகாரமாக தான் நான் இந்த தேசத்துக்கு வந்தேன். இந்த நாள் வரையிலும் அதே போல் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். தேங்க்யூ. For this child I have prayed.